பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பள்ளிப்பாளையம் பேருந்தில் இருக்குது. அதாவது பாலம் கட்டப்பட்டிருக்கு. பாலம் கட்டுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2 நிழல் கூடம் இருந்தது. பேருந்தில் வந்து பயணிகள் ஏறி போகிறது நிழல் கூடமும் குடிக்க தண்ணீர் இது அதெல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாலம் கட்டி ஒரு 360 கோடி 350 கோடி மேலே போட்ட மிகப்பெரிய பாலம் கட்டப்பட்டது. சாதாரண ஒரு 8க்கு 4 2 நிழல் கூடம் கூட இல்லை. இந்த நிழல் கூடம் இல்லாதனால மக்கள் பாருங்கள் எவ்வளோ இது வெயில் மழைன்னு பார்க்காம நிற்கிறாங்க. குழந்தைங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வர மருத்துவ நோயாளிகள்லேருந்து முதியோர்லேருந்து எல்லாம் வெயிலுக்கு நிற்கிறாங்க, மழையில் நனைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதெல்லாம் முன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிப்படை தண்ணி தாகத்துக்கு தண்ணி கூட இல்லை குடிக்கிறதுக்கு. ஏதாவது யாராவது குழந்தைங்க வெயிலில் மயக்கம் பண்ணாலும் தண்ணி வருங்காலங்களில் கோடை காலம் நிற்கிறது எங்கே போய் ஒதுங்குவாங்க? ஒரு கடைகளில் போய் உட்காரஞ்சா கடைக்கார துரத்தி விடுவாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் இந்த நிர்வாகம் வந்து இன்றைக்கி சரி பண்ணல? நகராட்சியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் யாராவது சரி பண்ணி இது நிழல் கூடம் கட்டினா பரவாயில்லைங்க வைக்கிறோம். ஏன் இன்றைக்கி வரைக்கும் நிழல் கூடம் கட்டாமல் இருக்காங்க? பள்ளிப்பாளையத்தில் பெரிய அளவில் வந்து நிழல் கூடம் 2 பக்கம் நிழல் கூடம் தண்ணி டேங்கு கழிப்பட வசதி எல்லாம் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அது பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து தினம் பஸ் விட்டு ஏறி இறங்கி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் 2 பக்கம் நிலக்கூடம் வந்து இந்த பாலம் கட்டுறதுனால எடுத்து இப்போ நிலக்கூடம் இல்லை. மக்கள் ரொம்ப வெயிலில் வந்து காயறாங்க. இப்போ இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோவிலையும் இந்த ஆட்டோ சங்கத்தோட நிலக்கூட்டாயிலையும் வந்து அப்பப்போ உட்காந்துட்டு இழப்பாரிட்டு போகிறாங்க. சாலை விரிவாக்க பணி முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து சரியான ஒரு நிழற்குடை இல்லை. மேலும் பயணிகளுக்கு குடிநீர் வசதி இல்லை. அப்புறம் கழிப்பறை வசதி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் 2 மாவட்டங்களை சந்திக்கிற இடமா இருக்கிறதுனால இங்கே அதிகமான போக்குவரத்து பயனாளிகள்லாம் பயன்படுத்துகிற இந்த பஸ் நிலையத்துக்கு நிழற்குடையும் அப்புறம் குடிநீர் வசதியும் கழிப்பிட வசதியும் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.